நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 63 நாயன்மார்கள். இந்த நாயன்மார்களிலே தனியடியார்கள் ஒவ்வொருவருடைய செயலும் நம்மை வியக்க வைக்கிறது. அவருடைய கொள்கையின் பிடிப்பை உணர வைக்கிறது. நாம் ஏதோ இன்று கற்பிக்கப்படுவது போல தீட்சை வாங்கி வழிபாடு செய்து அல்லது உளவா ஏதோ ஒன்று செய்து பிறர் பொருளிலே வாழ்வது, நாம் திருமுறை விற்று அல்லது உளவார பணியின் பெயரால் இப்படியெல்லாம் பல்வேறு அமைப்புகள் இன்று சைவத்தை இந்த பெரிய புராண கதை கூறி சம்பாதிப்பது, திருமுறை பாடி அப்படி நிறைய ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாயன்மார்கள் தனியடியார்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அந்த செயலை தொடர்ந்து செய்து வருவீர்களானால் அது அன்னம்பாளிப்பாக இருக்கலாம். பசித்தவருக்கு அன்னம்பாளிப்பு என்பதை இங்கே ஒரு வினோதமான ஒரு அனுபவம் கிடைத்தது. நான் சமீபத்திலே திருவாரூர் சென்றேன். அந்த திருவாரூரிலே ஜெயராமன் என்று ஒருவர் அன்னம்பாளிப்பு செய்து வருகிறார். அவரும் மிக சிறப்பாக செய்து வராது, குறைபாடு கிடையாது. ஆனால் இங்கே பசி என்பது ஏதோ திருவேடம் தாங்கியவர்களுக்கு மட்டும்தான் வரும் என்பது போல அவருடைய அன்னதான கூடத்தின் வெளியிலே திருவேடம் தாங்கியவர்கள் இங்கு தங்கி உணவருந்தி இறைவனை வழிபடச் செல்லலாம். அங்கே சென்று அங்கே நீங்கள் திருவேடம் இல்லாமல் சென்றால் எப்படியோ தெரியாது. ஒரு சில அன்பருடைய அனுபவம், ஐயா நீங்கள் சிவனடியாரா, நீங்கள் திருவேடம் இல்லாமல் இருக்கிறீர்கள், இங்கு தங்குவதற்கு வசதிப்படாது, இது அடியார்களுக்கு மட்டுமே அன்னம்பாளிக்கும் இடம் என்று கூறினார்கள். அவர்கள் என்னிடத்து வந்து தகவல் அளித்த பொழுது நான் சொன்னேன், அங்கே கமலாலய குளத்திலே திருவேடம் அணிந்து கொண்டு நிறைய பேர், எனக்கு தெரிந்த ஒரு 10 பேர் திருவேடம் அணிந்தவர்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள், பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவளிக்கும் தகுதி அந்த மடத்திற்கு இருக்கிறதா என்று கேட்டேன். அவர்கள் அந்த மடத்தினர் அவர்களுக்கு அந்த பசித்தோர் முகம்பார் என்றது சைவம், அந்த பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு சரியான பதில் இல்லை. என்ன, இங்கே இதெல்லாம் சேவை கிடையாது. திருவேடம் அணிந்தவர் தான் உணவருந்த வேண்டும் என்றால் திருவேடம் அணியாமல் வரும் யாருக்கும் தியாகராஜா அருள் செய்ய மாட்டாரா என்ன? அங்கே ஒரு அம்மணி இருக்கிறார். அவர் 1 நாள் 2 நாள் தங்கிவிட்டால் ஐயா நீங்கள் கிளம்பலாம் என்று மூஞ்சில் அடித்தது போல் சொல்கிறார். என்ன இது கேட்டால் இவர் என்னையே அங்கே அனுப்பிய சில நண்பர்கள் கூட கூறினார்கள், ஐயா நீங்கள் அங்கே தங்கிக் கொள்ளலாம், தல யாத்திரை எல்லாம் செல்லலாம், ஒன்றும் இடர்பாடு கிடையாது. திருவேடம் என்பது ஆலயத்திற்குள் நாம் அணிய வேண்டியது, சோத்துக்காகலாம் போடக்கூடாது. என்ன, சோத்துக்காக இலவசமா ஒரு இடத்துல தங்கலாம், இலவசமா சோறு கிடைக்குங்கிறதுக்காக திருவேடத்தை பயன்படுத்தினா நம்ம விட கேவலமான பிச்சைக்காரன் யாரும் கிடையாது. இனியேனும் அந்த மடத்திற்கு செல்பவர்கள் கையில் அவ்வளோ வசதியற்றவர்களே யாரும் கிடையாது. ஐடி ஃபீல்டு பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புடையவர்கள், அவர்கள் ஊரிலே மிக சிறப்பாக திருவேடம் தாங்காமலே அன்னம்பாளிப்பு முதலியவற்றை செய்து வரக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்படி நான் சென்ற காலத்திலே அந்த மடத்திலே அப்படி ஒரு போர்டு கிடையாது, இப்பொழுது இருக்கிறதாம். என்ன, இப்படி செய்வது சேவை கிடையாது. இவர்கள் எல்லாம் அடியார்களும் கிடையாது, அடியார்களை பேணுபவர்களும் கிடையாது. அடியார்கள் என்றால் அவர்கள் கொண்ட கொள்கையில் பாகுபாடின்றி பசியாற்ற வேண்டும். பசி எல்லாருக்கும் பொதுவானது. எல்லோருக்குள்ளும் சிவம் இருக்கிறார். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்று திருமுறை படிக்கிறோம். திருமுறை படித்து விட்டு நாம் திருவேடம் அணிந்தவருக்குத்தான் சோறு போடுன்னு அப்புறம் மற்றவருக்குள் சிவம் இல்லையா என்ன? பசி எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் சிவம் இருக்கும். ஏனெனில் நம்முடைய தர்ம சிந்தனை நோக்க சரி, அது அவருடைய தனி. நாம் அங்கே பணம் பொருள் தருவதும் கிடையாது, எதுவும் கிடையாது. இருந்தாலும் இனியேலும் திருவாரூர் செல்பவர்கள் இந்த மாதிரி ஜெயராமன் மடத்திலே தங்கினால் நமக்கு உங்களால் வேடமிட்டு சென்றீர்களான கண்டிப்பாக தங்கலாம், மரியாதை இருக்கும் போல் இருக்கிறது அங்கே இருக்க அம்மன் நடந்து கொண்ட விதத்திலிருந்து. ஆனால் நீங்கள் திருவேடம் தாங்காமல் சென்றால் 1000 கேள்விகள். நீங்கள் அடியாரா என்ற கேள்வி, திருமுறை தெரியுமா என்ற கேள்வி,
பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல்பாடிற்கு அந்த நல்ல மடம் மாறி இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அப்படி செய்வது சேவையா? கொண்ட கொள்கையிலே எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருப்பவர்கள் அடியார்கள், தொண்டர்கள். ஏன் இங்கே இதை கூறினேன் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு சிறந்ததாக இருந்தால் பாகுபாடின்றி முழுமனதோடு செய்ய வேண்டும். பசித்தவர்கள் எல்லோருக்கும் உணவளிக்க உங்களால் இயலவில்லை என்றால், நீங்கள் தேடி வருபவர்களே, ஐயா இங்க பரவாயில்ல போர்டு எழுதி வச்சுட்டாங்க, நான் கூட அங்கே மடத்துக்குள்ள நுழையில போர்டை பார்த்து நம்ம திருவேடம் எல்லாம் போட்டு பிச்சை சோறு திங்கிறதுக்காக வேஷம் போட்டு போகக்கூடாதுல்ல, அசிங்கமா இருந்தது. அதனாலதான் இங்க அந்த வார்த்தை திருவேடம் மனிதர்கள்லாம் பிச்சைக்காரர் போலவும் இவர்கள் ஏதோ சோறு போடுவோம் மனதில் ஒரு சலனம். அதனால் இங்கே இதை குறிப்பிட்டேன். இனிமேல் திருவாரூர் செல்வது தியாகராஜாவை பாருங்கள். தியாகராஜா உங்களை சோத்து கூட வக்கத்தவரை வச்சிருக்காரு. பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கின்றன, நல்ல குறைவான விலையில் டிஃபன் கிடைக்கிறது. ஏன் தியாகராஜாவை பார்க்க போனா தியாகராஜா கீழே வாசல்ல எங்கேயோ படுத்து தூங்கினா கொசு கடிச்சா கடிச்சிட்டு போகுது. சாமி தரிசிக்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா கெட்டா போயிடும். உணர்வு இருக்கணும். திருவேடம் அணிந்ததை சாக்கா வச்சு இலவசமான எந்த சலுகையும் பெறுவது குற்றம். அதற்காக தான். ஏனெனில் இன்றைய வரலாற்று நாயகர் தனக்கு கிடைத்த அரசு பதவியில கூட அந்த திருவேடத்தை முன்னிறுத்தித்தான் ஏற்றுக்கொண்டார். ஆக திருவேடம் அவ்வளவு அற்புதமானது. அதை அணிந்து கொண்டு போய் சோத்துக்காகவும் இலவசமா தங்கறதுக்காகவும் பிச்சைக்காராட்டம் அலையக்கூடாது, தவறு. என் அன்பின் உறவுகளே, இன்றைய கதாநாயகர் மிக சிறப்பான இறையருளை பெற்றவர், கைத்தொண்டு செய்யும் கடப்பாட்டினர். அவர்கள் எப்படி தன்னுடைய திருக்கரங்களால், ஏன் இங்கே திருக்கரம் என்கிற, திருக்கரம் என்பதும் திருவடி என்பதும் சிவருமானுக்கு மட்டும் உரியது. ஆனால் அந்த சிவருமானுக்காக தன்னுடைய கையையே தியாகம் செய்ய நினைத்ததனால் இவருக்கு கரம் திருக்கரம். நம்முடைய அதெல்லாம் கிடையாது. அந்த 3 உலகங்களிலும் மேலானதும் திரு ஆளவாய் என்ற பெயரிலே ஆலயமுடையதும் அன்பருக்கிரியனாக செந்தமிழ் சொக்கர் இருந்து அருளாட்சி செய்வதுமாகிய ஊர் மதுரை. அப்படித்தானே? அதற்கு மதுராபுரி என்ற பெயர். மதுரம் என்றால் தேன். என்ன, தேன் போன்ற இனிமையுடையவர்கள் வாழும் ஊர் என்று பொருள். மதுரைக்காரர்களுக்கு சாமானியமாக கோபம் வராது. அவர்கள் பேசினால் தேன் அருந்தியது கூட காதுக்கு குளுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மதுரையிலே அளவாய் சொக்கராரிடம் அளவற்ற அன்புடையவராக ஒரு அன்பர் இருக்கிறார். அவருக்கு மூர்த்தி என்று பெயர். அவர் தினம்தோறும் கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானுக்கும் பரிவார திருமேனிகளுக்கும் சந்தன காப்பிற்காக சந்தனம் அரைத்து கொடுத்து வரும் செயலை செய்து வருகிறார். மனம் மொழி மெய்களால் நான் சந்தனம் அரைக்கிறேன் டம்டம் அடிச்சுக்காம அமைதியா போவார், சந்தனம் அரைப்பார், கொடுப்பார், இறைவனை வழியோடுவார், வந்து விடுவார். இதை பல ஆண்டுகள் செய்து வருகிறார். இந்த மதுரைக்கு அவ்வப்பொழுது துலுக்கர்கள், அதாவது மாலிகாபூர் முதலிய அவர்கள் துலுக்கர்கள் என்பதுதான் தமிழிலே கடைபிடிக்கப்பட்ட வார்த்தை. துளுவ நாட்டிலிருந்து வந்ததால் அவர்களுக்கு துலுக்கர்கள்னு பேர். இந்த மாலிகாபூர், அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் இந்த திப்பு சுல்தான் வகையரா, இப்படி அவர்கள் மட்டுமல்ல, அந்த வடுக நாட்டு மன்னர்கள், இப்படி பல்வேறு பகுதிகளை, கன்னட நாட்டு மன்னர்கள், தெலுங்கர்கள் என்று பல்வேறு பேர் இந்த மதுரையிலே இந்த ஆலய சொத்துக்களை கவரவும் நாட்டின் செழிப்பையிலும் ஆளவும் இங்கே இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கொடுமையான இடையிலே மீனாட்சி அம்மன் கோயில் மாலிகாபூருடைய காலத்திலிருந்து சிக்கந்தர் ஷா கொல்லப்படும் வரை மதுரை மீனாட்சி அம்மனுக்கோ திருப்பரங்குன்றநாதருக்கோ மதுரையில் எந்த ஆலயமும் நடை திறக்கப்படவில்லை. அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சியை எல்லாம் சந்தித்த ஊர் நம் மதுரை. சைவம் ஞானசம்பந்தர் காலத்தில் மட்டுமல்ல, இன்று வரை சைவ ஆலயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுத்தான் வருகின்றன. அப்படி அந்த மாலிகாபூர் வழியிலே கணநாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்த வடுக மன்னன் ஒருவன் மதுரைக்கு படையெடுத்து பாண்டியருடன் போரிட்டு, பாண்டிய மன்னனிடம் போரிட்டு ஆட்சியை கைப்பற்றுகிறார்.
பாண்டிய மன்னனிடம் போரிட்டு ஆட்சியை கைப்பற்றுகிறார். அந்த மன்னன் சமண சமயத்தை சார்ந்தவர். சமணத்தின் கொள்கை எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டுதல். ஆனால் அதை அவன் செய்யவில்லை. சிவநேய செல்வர்களை, சிவ வழிபாடு செய்வர்களை, திருநீர் அணிந்தவர்களை மிகவும் துன்புறுத்தி வாழ்ந்து வருகிறான். அவ்வழியிலே தினந்தோறும் சொக்கநாத பெருமானின் ஆலயத்திற்கு சென்று சந்தனம் அரைத்து தரக்கூடிய மூர்த்தி நாயனாருக்கு பல்வேறு இடையூறுகளை செய்கிறார். அவர் ஆலயத்திற்கு வராமல் தடுக்கிறான், எவ்வளவோ தடை செய்கிறான், அவர் மீது வழக்கு தொடுக்கிறான், அந்த சிவ திருநீற்றை அழிக்க சொல்லுதல், இப்படி பல்வேறு இடையூறுகளை செய்கிறார். ஆனால் மூர்த்தி நாயனார் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து வந்து பெருமானுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பதை தொடர்ந்து செய்து வருகிறார். மன்னன் யோசித்தான், என்னடா என்ன மிரட்டினாலும் எது செய்தாலும் இவன் ஆலயத்திற்கு சென்று சந்தனக்கட்டை அரைத்து கொடுப்பதை நிறுத்த மாட்டேன் என்கின்றானே, இவனுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். அவனுக்கு உடனே ஒரு சிந்தனை தோன்றியது. சந்தனக்கட்டை இந்த மூர்த்தி நாயக்கு கிடைத்தால் தானே சந்தனம் அரைப்பார். ஆகவே நாட்டில் உள்ள சந்தனக்கட்டையில் அனைத்தையும் பறிமுதல் செய்து அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறிவிட்டார். அந்த வடுக மன்னனின் சட்டப்படி நாட்டில் உள்ள எல்லா சந்தனக்கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அவருடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி இருந்த சூழலிலே மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டையில் தேடி, ஏனெனில் மதுரையிலே குறைந்தபட்சம் நல்ல எடை ஒரு அரை அடி விட்டமுள்ள ஒரு சந்தனக்கட்டை முழுக்க தேய்த்தால்தான் ஆலயத்தில் எல்லா திருமேனிகளுக்கும் சந்தனம் வைக்க முடியும். அன்னை மீனாட்சிக்கோ சொக்கநாதருக்கோ எல்லோருக்குமே. ஆக அந்த சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை. உடனே மன்னர் நம்முடைய மூர்த்தி நாயனார் தன்னுடைய மன்னராகிய சொக்கநாத பெருமானிடம் சென்று, இறைவா, இந்த கொடிய மன்னன் என்று இறந்து திருநீரும் நல்ல ஒழுக்க உயர் நன்னெறியுடன் வாழும் சிவ அன்பர்களிடம் நாட்டில் மன்னராக வருவார்கள் என்று தினமும் போய் இறைவனிடம் முறையிடுகிறார். அரசே, இந்த கொடிய மன்னன் இறந்து போக வேண்டும். திருநீர் மற்றும் உயர்ந்த ஒழுக்கத்துடன் வாழ்கின்ற சிவ அன்பர் நம்முடைய நாட்டிற்கு மன்னவராக வர வேண்டும். இதை கூட நீங்கள் செய்யக்கூடாதா என்று முறையிட்டு இறைவனுடன் உரையாடுகிறார். பிறகு நட்டம் புரியும் சிவபெருமானுக்கு சந்தனம் அரைப்பதை இவர்கள் எப்படி நிறுத்தலாம், தவறல்லவா என்று இவர் பல்வேறு யோசனையுடன் இருக்கும் பொழுது தன்னுடைய கையை முகர்ந்து பார்க்கிறார். அவருடைய கையில் இருந்து சந்தன வாசம் வருகிறது. சந்தனம் தொடர்ந்து அரைத்துக்கணும், உங்கள் கையிலே அந்த வாசம் உங்கள் உடலில் தங்கிவிடும். உடனே நம்முடைய மூர்த்தி நாயனார், சந்தனம் அரைப்பதை இவர்கள் நிறுத்தலாம், ஆனால் அதனை அரைத்து வந்த என் கைகளை தடுக்க இவர்களால் எப்படி முடியும் என்று கூறி, அங்கே பொற்றாமரை குளத்துக்கு அருகிலே மீனாட்சி அன்னையினுடைய சன்னிதானத்திற்கு அருகிலே அந்த சந்தனக்கல் இன்றும் இருக்கிறது. மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைத்த கல். அந்த பாறையின் மீது தன் முழங்கையை வைத்து தேய்க்கிறார். தேய்க்கும் பொழுது நரம்பும் தோளும் நரம்பும் எலும்பும் கரையும்படி தேய்த்து கொண்டிருக்கிறார். தேய்க்க தேய்க்க எலும்பினில் இருந்த அந்த உச்சத்தெல்லாம் மூளை வெளியே வரும் நிலையிலே அதனை கண்டு பொறுக்க முடியாத சொக்கநாத பெருமான் அசரீரியாக, மூர்த்தி, அன்பின் மிகுதியால் நீ செய்வதை நிறுத்து, பல கொடுமைகளை செய்து இன்னல் புரிந்து வரும் இம்மன்னன் போரிட்டு பெற்ற இந்நாட்டினை நீ முறைமையாக ஆட்சி செய்து திருப்பணிகள் பல செய்து எமது பேருலகம் எய்துவாயாக என்று ஒரு அசரீரி கேட்கிறது. அதை கேட்டதும் மூர்த்தி நாயனார் அஞ்சி பயந்து நடுங்கி தன்னுடைய கையை கல்லில் தேய்ப்பதை நிறுத்துகிறார். உடனே கையில் ஏற்பட்டிருந்த புண் மறைந்து விடுகிறது. பழமை பொலியுடன் கை முன்பு போலவே சிறப்பாக இருக்கிறது. மூர்த்தியார் சிவபெருமானின் பற்றியே மெய்யாக கொண்டு
சிவதத்துவமான ஞான ஒளி நிறைந்தவராக விளங்குகின்றார். அவ்வாறு இருந்த நிலையிலே அவர் வீட்டிற்கு சென்று உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்நாள் இரவு வடுக கர்நாடக மன்னன் இறந்து போகிறான். என்ன சிவப்பற்று கொண்டு வாழும் அன்பர்கள் இவ்வுலகில் இல்லாது சிவலோகம் விரைந்து செல்வார்கள். சிவனடியார்களுக்கு சிவைப்பற்றே இல்லாமல் வாழக்கூடிய அரசை சார்ந்தவர்கள் இவ்வுலகிலே ஒரு மெய்யடியார் மனம் உவந்து இறைவா இந்த கொடிய மன்னனை கொன்றுவிடு என்று முறையிட்டால் கண்டிப்பாக இறைவன் அவன் கதையை முடித்து விடுவார் என்பதற்கு இந்த வரலாறு சான்று. இன்று நம் சைவத்துக்கு இடையூறு செய்யும் நிறைய பேரை இறைவன் அவ்வாறு செய்தால் சிறப்பாக இருக்கும், நாமும் முறையிடுவோமே. இப்படி இருக்கின்ற சூழலிலே அந்த மன்னன் இறந்து விடுகிறான். அம்மன்னனின் உறவினரும் அமைச்சர்களும் அவனுடைய இறுதி காரியங்களை முடித்தனர். பின் அமைச்சர்கள் ஒன்று கூடி, இந்த வடுக மன்னனுக்கு குழந்தைகள் கிடையாது, மலடு. ஆகவே நம்முடைய பழமையான நூல்களில் உள்ளதுபடி பட்டத்து யானையின் கண்களை ஆடையினால் கட்டி அந்த யானையை நகருக்குள் அழைத்து செல்வோம். யானை எவரை தூக்கி வருகிறதோ அவரையே மன்னனாக ஏற்று முடிசூட்டுவோம் என்று முடிவு செய்து பட்டத்து யானையை கூட்டி வந்து அலங்கரித்து அதன் கண்களை துணியினால் கட்டி அதனிடம் அன்பாக வேண்டுதல் வைக்கிறார்கள். இந்நாட்டின் அரசாட்சி ஏற்க சரியான மன்னவனை தூக்கி வா என்று கூறி அனுப்புகிறார்கள். அந்த யானை எல்லா வீதிகளிலும் வழியே சென்று சொக்கநாத பெருமானின் திருக்கோயில் கோபுரத்தின் முன்பு நின்று கொண்டது. கோயில் உள்ளே இருந்த மூர்த்தியார் யானை வருவதை கேட்டு அறிந்து இறைவன் அசரீரியாக சொன்ன ஆணையை நினைத்து அச்சம் நீங்கியவராக, யானை வந்து நம்ம கிட்ட நின்னா பயமா இருக்கும் இல்லையா, அந்த அச்சம் நீங்கி வெளியே வருகிறார். யானை மூர்த்தியாரை வணங்கி தன்னுடைய துதிக்கையினால் தூக்கி தன் பிடரில் அமர்த்தி கொண்டது. நேராக அரண்மனைக்கு சென்றது. அமைச்சர்களும் மக்களும் மூர்த்தியாரின் அடி வணங்கி அவருக்கு முடிசூட்ட ஏற்பாடு செய்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய மூர்த்தி நாயனார் அவரிடம் அவருடைய வேண்டுதலை கூறுகிறார். சொக்கநாத பெருமானின் கட்டளை, நாம் இந்த நாட்டினை அரசாள வேண்டும் என்பது. ஆனால் திருநீரே எனக்கு அபிடேகம், ருத்ராட்சமே எனது அணிகலம், கீடமோ எனது சடை. எனவே இந்த சிவசாதனங்களை என்னுடைய அணிகலனாக அணிந்து நான் இந்நாட்டை ஆள்வேன் என்று கூறுகிறார். வேறு எந்த விதமான தங்க கிரீடமோ தங்க நகைகளோ ஆடம்பரமோ எனக்கு தேவையில்லை. அதற்கு நீங்கள் சம்மதித்தால் அடியேன் இந்த நாட்டிற்கு மன்னனாக பொறுப்பேற்கிறேன் என்கிறார். அதன் பிறகு எல்லோரும் திகைத்து நிற்க சிவ சாதனங்களாகிய திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் ஜடாமுடியையும் தரித்து நேராக ஆலயத்தில் உள்ள சொக்கநாத பெருமானின் திருமுன்பு வந்து வணங்கி வழிபடுகிறார். துருவ ஒழுக்கத்தில் ஐம்புலன்களையும் வென்று ஆட்சி செய்த மூர்த்தி நாயனார், பிற நாட்டு மன்னர்கள் அவர்கள் இவரை தேடி வந்து அவர்களின் பாதங்களை வணங்கி அவரோடு இணக்கமாக செல்வதை மிகப்பெரிய தவமாக கருதும் அளவிற்கு இந்த உலகினை ஆட்சி செய்கிறார். மக்கள் அனைவரும் சைவ நெறி நின்று மிக சிறப்பான வாழ்க்கை வாழும்படி நெடுங்காலம் அரசாட்சி செய்து நம்முடைய மூர்த்தி நாயனார் இறைவனின் திருவடியை சேர்கிறார். இறைவனிடம் நீங்கள் மெய்யன்போடு இருந்தால் இம்மையே தரும் சோறும் கூரையும் செம்மையே சிவலோகம் ஆளலாம் என்பது மட்டுமல்ல, உங்கள் தொண்டும்
பிற துன்பம் துடைக்கும் எண்ணமும் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக மூர்த்தி நாயனார் போல் நாமும் வாழலாம் என்பதற்கு இறைவன் நமக்கும் எல்லா நிலையும் தருவார் என்பதை இந்த திருவிளையாடல் உணர்த்துகிறது. இறைவன் 64 திருவிளையாடல் நடந்த இடமான மதுரையிலே இன்றும் அந்த மூர்த்தி நாயனார் சந்தனம் உரைத்த வட்டக்கல் இருக்கிறது. மூர்த்தி நாயனார் தன் முழங்கையை பாறையில் தேய்த்தது தொடர்ச்சியாக செய்து வந்த திருத்தொண்டாக நிற்பதை திருத்தொண்டு நிற்பதை தாங்க முடியாமல் பக்தி மேலிட்டால் செய்த அருட்செயல். இறைவன் இதை சந்தனமாகவே ஏற்றார். நம்முடைய செயல்கள் அனைத்தும் சிவருமான் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். சும்மா போய் நம்மை பற்றி சொக்கர் பெரிய இவரு சொக்கரே சிவம், அப்படி அந்த சொக்கர் சிவம் சொல்றேன். என்னுடைய குருவே சிவம், குரு சேவையே பெரிய சேவை. அந்த குரு சிவமே குரு, குருவே சிவம் என்றால் சிவருமான் மட்டும்தான் குரு என்ற அர்த்தம். என்ன திருவேடம் அணிந்தவர்களெல்லாம் குருவாக இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழும். ஆனால் இந்த திருவேடம் அணிந்தவர்களே தவறான வாழ்க்கை, பொண்ணுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் பெயருக்கும் ஆசைப்பட்டு வாழும் இந்த நிலையிலே பெருமான் மீது கொண்ட மாறாத அன்பினால் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பெருமானுக்கு சமர்ப்பித்து தன் கையையே சந்தனக்கட்டையாக அரைத்து இறைவனுடைய திருத்தொண்டை செய்து அதன் மூலம் சமண சமயம் நம் ஞான சம்பந்தர் காலத்திற்கு முன்பாகவே சமணம் வந்தது. அப்பொழுது அந்த சமணர்களை அன்பினால் மதம் மாறச் செய்து சைவநெறி தலைத்தோங்க பாடுபட்டு மூர்த்தி நாயனார் நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் உதாரணம். நீங்கள் மேற்கொண்ட தொண்டிலே எந்த தடை வந்தாலும் அந்த தடையை நீக்கும் வண்ணம் இறைவனிடம் மட்டும் முறையிட வேண்டும், மற்ற யாரிடமும் முறையிடக்கூடாது. மூர்த்தி நாயனார் எவ்வளவு மெய்யன்போடு இருந்தால் சைவத்திற்கு இடர் செய்யும் இந்த மன்னன் இறக்க வேண்டும் என்று கேட்டதுமே அந்த மன்னனை சாமி நரகத்திற்கு அனுப்புகிறார். இன்று நம் சைவ ஆலயங்கள் சூறையாடப்படுகின்றன, சிலைகள் கடத்தப்பட்டு விற்கப்படுகின்றன. கடந்த 50-60 ஆண்டுகளாக ஆலய நிலங்கள் மானிய நிலங்கள் எல்லாம் களவாடப்பட்டு விட்டன. சாமி கேட்பாரற்று நல்ல ஆடை, நல்ல 3 வேளை பூஜை இல்லாமல் கிடக்கிறார். இதற்கெல்லாம் காரணமான அரசர்கள் வாழக்கூடாது என்று ஒவ்வொரு அடியாரும் வேண்டினால் இந்நாடு மீண்டும் செழிக்கும். சிவபக்தியும் ஒழுக்கம் மிக்க நல்ல மன்னர்கள் வருவார்கள். நாமும் நம் தமிழகமும் நம் இந்தியாவும் பாரத நாடும் வளம் பெற வாழும் என்பதற்கு இந்த வரலாற்றை முன்னுதாரணமாக கொண்டு சைவம் தலைக்க இறைவனம் வேண்டுவோம் என்று உங்களுடைய அனைவரின் கவனத்திற்கான ஒரு வேண்டுதலை வைத்து இன்றைய பதிவு நிறைவு பெறுகிறது. ஏனெனில் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே. மும்மை என்பது திருநீறு, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம், திருமுடி மட்டுமல்ல, அகவொழுக்கம், புறவொழுக்கம், சொல்லொழுக்கம், என்ன மனம், மொழி, மெய், இந்த 3லும் தூய்மையாக இருந்து இறைவனை வழிபடுவதே மும்மையால் உலகை ஆள்வதற்கு உரிய தகுதிகள். வாழ்வ முயற்சிப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே. திருச்சிற்றம்பலம். ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணியை போற்றி. உனக்கு பணி செய்ய உண்டனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மணக்கவளை நீக்குகின்ற தென் மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம்.